தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதன் வழங்கிட கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். தமிழகத்தின் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்காக வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பா இந்த மழையானது நீடிக்க வாய்ப்பு இருக்கா? முழு விவரம் லோகநாதன். தமிழகத்துல அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. காலையில 13 மாவட்டங்களுக்கும் தற்பொழுது 10 மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. குறிப்பாக காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியிருக்கிறது. புதுவையில வானிலை வறண்ட நிலையில் தான் காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்துல பதிவான மழையின் அளவு என்று பார்க்கும் பொழுது நீலகிரி குன்னூர் பகுதியில 12 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று குன்னூர் பகுதியில 9 சென்டிமீட்டர் மழையும், சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்துல 8 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று மாஞ்சோலை பகுதியிலையும் ஆதார் எஸ்டேட், நீலகிரி ஊத்து, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், தில்லிமலை எஸ்டேட் நீலகிரியில 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை என்று பார்க்கும்போது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவான இயல்பை விட 2 முதல் 4 செல்சியஸ் மிக அதிகமாக இருந்தது. தமிழக கடலோர பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட ஒட்டியும் இருந்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை பார்க்கும்பொழுது திருப்பத்தூர் 41.6 செல்சியஸ் மற்றும் ஈரோடுல 40 செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 - 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகி இருக்கிறது வெப்பநிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.